Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் எம்சிசி ஆன் ஃபயர் அப்படின்ட்டு. அதில் ஒரு சின்ன கரெக்ஷன், அதனால் அந்த வீடியோவை delete பண்ணிவிட்டு அந்த கரெக்ஷனை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் திரும்பவும் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவை delete பண்ணதுக்கும் அந்த கரெக்ஷனுக்கும் SAP Views சார்பாக வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2023 நீட் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எம்சிசி கிட்ட இருந்து எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா, இதில் இருக்கிற டிஎம்இஸ், அதாவது டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்ஸ், வைஸ் சான்சலர்ஸ், செக்ரட்டரிஸ், இவங்க எல்லாத்துக்குமான நோட்டீஸ். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் தி ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ், டிஎம்இஸ். இவங்களுக்கு நம்ம ஜூன் 13, 2023 அன்னைக்கு என்டிஏ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்டினுடைய ஹார்ட் காப்பி, ஓகேங்களா, ஹார்ட் டிரைவ், அந்த ஹார்ட் டிரைவ் என்டிஏ கிட்ட இருந்து எம்சிசி ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்டிஏ எம்சிசிக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்போது அந்த ஹார்டு டிரைவை இந்த ஸ்டேட் டிஎம்இஸ் அவங்களுடைய ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஓகேங்களா, இந்த டிஎம்இ சார்பாக அவங்க அனுப்பிச்சி வைக்கிற ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் நேரடியாக எம்சிசி அலுவலகத்தில் ஆஃபீஸில் பெற்று செல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வரும்போது அவங்களுடைய வேலிடு ஐடி கார்டை எடுத்துகிட்டு பெற்றுக்கொள்ளலாம். எப்போ மண்டே டு ஃப்ரைடே. ஓகேங்களா, மண்டே டு ஃப்ரைடேயில் காலையில் 10:30 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பெற்று செல்லலாம். ஓகேங்களா, இது ஃபர்தராக இந்த ஹார்ட் டிரைவ் ஃபர்தராக நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகே, இதில் மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. இது பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான தகவல் கிடையாது. ஓகேங்களா, வேறு யாருக்கு அப்படின்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், வைஸ் சான்சலர், செக்ரட்டரி, இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். இது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம எந்த விதமான ஒரு பேனிக்கோ இல்லைன்னா ஒரு டென்ஷனோ ஆக வேண்டியதில்லை. இது அந்த கன்சர்ன்டு அத்தாரிட்டிஸுக்கான நோட்டிஃபிகேஷன். அவங்களுடைய ஒர்க்கை ரொம்ப ப்ராப்பராக முடிச்சுருவாங்க. ஸோ வி நீட் நாட் வரி அபவுட் திஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங் எடுத்துக்கணும். ஓகே, வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் இன்னொரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்ப்நெயிலில் நம்ம எஸ்ஏபி வியூஸினுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம். இந்த மொபைல் நம்பர் எதுக்கு, யாருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய டைம் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் யாரும். ஓகேங்களா, எதனால் கால் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று இந்த நம்பரை கொடுத்தேன். நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மோர் தேன் 100 கால்ஸ் இருக்கும். 100 கால்ஸில் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுமோ அதுக்கு அட்டன் பண்ணி ரிப்ளைங் கொடுத்துட்டேன். அப்போ நான் ஃபோன் கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, ஃபர்தராக வேறு எந்த ஒர்க்கும் செய்ய முடியல. டிரைவிங் டைமில் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இந்த நம்பரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம எஸ்ஏபி வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸ், ஓகேங்களா, கவுன்சிலிங் கைடன்ஸ் 1-to-1 கைடன்ஸ் A to Z, அதாவது எண்ட் ஆஃப் த 2023 கவுன்சிலிங் வரைக்கும் எனக்கு தேவை அப்படின்றவங்களுக்கு பெய்டு சர்வீஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, இந்த பெய்டு சர்வீஸினுடைய ப்ரொசீஜர் என்ன, அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ நீட் பெய்டு சர்வீஸ், ஓகேங்களா, ஐ நீடு பெய்டு சர்வீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன்.
மற்றவங்களுக்கு உங்களுக்கான காமன் டவுட் இருக்குது. என்ன மாதிரியான டவுட் அப்படின்னா, நான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல, இல்லைன்னா வந்து என்னுடைய மார்க்குக்கு, என்னுடைய ரேங்க்குக்கு, இல்லைன்னா என்னுடைய கம்யூனிட்டிக்கு என்ன காலேஜ் கிடைக்கும், இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற பொதுவான சந்தேகங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ், அதாவது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை வந்து என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃபோன் கால் வந்துச்சுன்னா, நான் ஈவன் டு நாட் டிஸ்டர்ப் போட்டிருந்தாலுமே கூட காலர் ஐடி இருக்கிறனால இதில் என்ன ஆகுது அப்படின்னா விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகுது. அதனால் உங்களுடைய ப்ரைவசி நம்பர், ஓகேங்களா, உங்களுடைய அந்த கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய ப்ரைவசி இதெல்லாம் வந்து பப்ளிக்காக விசிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நேற்று வீடியோலையே அந்த மாதிரி 2 டைம் வந்திருக்கும். நான் எடிட்டிங்கில் வந்து அதை வந்து ஹைட் பண்ணி காமிச்சிருப்பேன், உங்களுக்கு தெரியும், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது உங்களுடைய ஃபோன் கால்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதேனும் காமனான சந்தேகங்கள் இருந்தால், பொதுவான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எஸ்ஏபி வீஸ் கொடுக்குற பெய்டு சர்வீஸ் வேணும், 1-to-1 கவுன்சிலிங் வேணும், எனக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் வரைக்கும் எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கவுன்சிலிங் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த பெய்டு சர்வீஸ்க்கான ப்ரொசீஜர் என்ன, நாங்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வந்து விஷ் டு ஜாயின் பெய்டு சர்வீஸ் அப்படின்னு சிம்பிளாக டைப் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு திரும்பவும் நானே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? சொல்ல வந்த விஷயம் இது தான். இப்போது நம்ம படித்த இந்த நோட்டிஃபிகேஷனை டாப் ஆஃப் த வீடியோலையும் எண்ட் ஆஃப் த வீடியோலையும் நான் வச்சிட்றேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். அதுபோக எம்சிசியினுடைய வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹேவ் அ நைஸ் டே. பை. சி யூ.